ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே பற்ற வச்சுக்கோங்க. இந்த அல்வாவுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க. நல்லா வாசமாக நல்லா இருக்கும். நல்லா வாசம் வருது. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியில் ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கணும். நம்ம 100 கிராம் பருப்பு எடுத்தோம். அதுக்கு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச பாசி பருப்பை இந்த பாவில் ஊற்றிக்கலாம். பாவு பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை போட்டோன்னே கரைஞ்சிரும். கரைஞ்சோடனே இதை பாவு ஊற்றிக்கிங்க. தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா இறுகி கொஞ்சம் வந்துடும். டைட்டாகிடும். நல்லா கொதிக்கட்டும். இது இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குங்க. தூள் உப்பு. பாருங்கள் எப்படி டைட்டாக ஆயிடுச்சுன்னு. தண்ணியாக இருந்துச்சுல்ல, நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா டைட்டாகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டைட்டானதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு அல்வா. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 100 கிராம் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இது எப்படி நல்லா டைட்டாக ஆகிடுச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் நெய் ஊற்றிக்குவோம். கலர் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு இந்த பருப்பு கலரில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் ரியாலிட்டியாக. இந்த கலர்லையே பாசிப்பருப்பு அல்வா. இதே போல் நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில். இது ஆறவும் நல்லா டைட்டாகிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்ல. அடுத்தடுத்து நாங்கள் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருக்குன்ட்டு. கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்க்குறதோட விட்டுறீங்க. நல்லா கமெண்ட் பண்ணி விடுங்க எப்படி இருக்குது என்னன்னு. எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நிறைய குறை எதுவுமே தெரியும் எங்களுக்கு. நாங்கள் மறுபடியும் செய்கிறப்போ நான் திருத்திக்குவோம். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 100 கிராமு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கோல்டு வின்னர். வெறும் நெய்யை மட்டும் ஊற்றாமல் இது பாதி அது பாதி கலந்து ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் பூரா நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிடணும். அப்போ தான் உள்ளே அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் மேலே நிற்க நிற்க உள்ளே உங்களுக்கு அடி பிடிக்கும். எண்ணெய் பூரா உள்ளே போயிடுச்சுன்னா அடி பிடிக்காது. நல்லா சுரண்டு வந்துடும். அதனால் எண்ணெய் உள்ளே போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அது தானாகவே நல்லா சுருண்டு எண்ணெயெல்லாம் கக்கி வந்துடும். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு 50 கிராம் இப்படி உடச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப சிம்பிளான வேலை. ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு தேற நேரத்துக்கு
ஒரு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து போட்டு வறுத்து நுணுக்கி இதே மாதிரி செஞ்சுருங்க. 10 நிமிஷத்தில் ஆயிரும். நல்லா பருப்பு வேறு நல்லா நிறைய வரும். கொஞ்சோண்டு போட்டாலுமே நிறைய காணும் உங்களுக்கு. இப்போ நல்லா கிண்டலாம். நல்லா சுருண்டு வரணும். பாருங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. எண்ணெய் நெய்யுமெல்லாம் அடி பிடிக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆறிச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாக போயிடும். இன்னும் 1/2 மணி நேரம் ஆற விட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எப்படி ஆறி நல்லா கெட்டியாக அல்வா பார்த்துக்கு வந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு அல்வா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்ன ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். சூப்பரான சுவையான டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பு அல்வா ரெடி. சாப்பிட வாங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் ஷேர் பண்ணி கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.